வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலட்சுமி சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாதிச்ச செல்வி சத்தம் இல்லாமல் ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருக்க 2 மணி நேரத்தில் ரிசப்ஷன் சங்கீத் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பாக்யா, இன்னும் நிறைய பேரை கூப்பிட்டுருக்கணுமோ அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அம்மா கூப்பிட்டுருக்கலாம், ஆனால் இனியாவும் ஆகாஷும் ரிசப்ஷனையும் கல்யாணத்தையும் ரொம்ப சிம்பிளா நடத்தணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கோபி சொல்ல, நாங்க இதை விட சின்னதா தான் கேட்டோம் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, கோவிலோ இல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயோ கூட கல்யாணத்தை நடத்தி இருக்கலாம் அப்படின்னு இனியா சொல்ல, அது எப்படிப்பா, எங்க ஆசைன்னு ஒண்ணு இருக்குல்லங்கிறாரு கோபி. இனியாவோட கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சே, அடுத்த விசேஷம் என்னங்கிறாரு செழியன். அடுத்தது என்ன, அமிர்தாவோட வளைகாப்பு தாங்கிறாங்க ஈஸ்வரி. அது இருக்குல்ல அப்படின்னு செழியன் ஜெனிய பார்க்க, ஜெனிய சிரிக்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷமா நிறைவா இருக்காங்க. 7வது மாசத்திலேயே பண்ணிடலாமான்னு அமிர்தாவோட அம்மா சொல்ல, ஈஸ்வரி அப்படியாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் பிரசவத்துக்கு முன்னாடி ஒரு 2 மாசமாவது எங்க வீட்டுல இருந்த மாதிரி இருக்கும்னு அமிர்தா அம்மா சொல்ல, அமிர்தாவோட பிரசவம் எங்க வீட்டுல தான் நடக்கணும்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஏன் அத்தை ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்களான்ற மாதிரி பாக்யா பார்க்க, எழில் அப்படின்னு சினுங்களா அமிர்தா எழில பாக்குறாங்க. நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க அப்படின்னு அமிர்தாவோட அம்மா சொல்ல, இங்க பாருங்க, மத்தியானம் மண்டபத்துக்கு வந்ததுல இருந்து நீங்க 2 பேரும் இதையே தான் பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல அமிர்தாவோட வளைகாப்பு நடக்கட்டும், அதுக்கப்புறம் அவ எங்க இருக்கணும்னு முடிவு பண்றாளோ அங்கேயே இருக்கட்டும் என்ன அப்படின்னு பாக்யா அமிர்தாவை பார்த்து கேட்க, சரிங்கம்மான்னு தலையாடுறாங்க அமிர்தா. அது இல்ல பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி ஆரம்பிக்க, அம்மா நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தா டான்ஸ் பாட்டுன்னு அமர்க்கலமா இருக்கும், ஆனா இன்னைக்கு யாருமே டான்ஸே ஆடலையே அப்படின்னு ஈஸ்வரியோட மைண்டை டைவர்ட் பண்றாரு கோபி. அதானேன்னு எழில் சொல்ல, என்ன அதானே, ஏண்டா ஸ்டேஜ்ல 2 ஸ்டெப்பு போடுங்கிறாரு கோபி. இதுல என்ன இருக்கு, ஆடிட்டா போச்சு, வா அமிர்தான்னு கூப்பிடுறாரு எழில். ஏய் இருடா, அமிர்தாவை ஏண்டா கூப்பிடுற, அவ பிரெக்னண்டா இருக்காங்கிறாங்க பாக்யா. அம்மா சும்மா தாமா டான்ஸ் ஆட போறோம், பிரேக் டான்ஸ் ஆட போறோம், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், வா அப்படின்னு அமிர்தாவை எழில் கூப்பிட, சரியா வா டான்ஸ் ஆடலான்னு ஜெனி கூப்பிடுறாங்க. 2 கப்பலும் ஸ்டேஜுக்கு போக எல்லாரும் ஹேன்னு சிரிச்சு கை தட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனியும் செழியனும் டான்ஸ் ஆடி முடிக்க எல்லாரும் ரசிச்சு கை தட்டிட்டு இருக்க. அடுத்து எழில் அமிர்தா டான்ஸ் ஆடுறாங்க, ரொம்ப சந்தோஷமா கை தட்டிட்டு இருக்க. அடுத்து இனியாவும் ஆகாஷும் ரொம்பவே சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க. நிறைய கிரிட்டிசிசம்லாம் கேட்டு இனியாவும் டான்ஸ் ஆட கத்துக்கிட்டாங்க போல இருக்கு. அடுத்து இதை விட ஹைலைட்டா செல்வியும் அவங்க வீட்டுக்காரரும் செம்மையா ஆடுறாங்க. அடுத்து இதுல போய் ஆல்ரெடி டான்ஸரா இருக்க பாக்யாவும் சேர்ந்துக்கிறாங்க. எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா கைத்தட்டி ரசிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது, முகூர்த்தத்துக்கு எல்லாம் தயாராயிட்டு இருக்காங்க. மணமேடை ரெடியா இருக்கு, ஐயர் உட்கார்ந்து இருக்காரு. இனியா ரொம்பவே சந்தோஷமா கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஜெனி பார்த்து மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்க. வர்றவங்களெல்லாம் பாக்யாவும் கோபியும் ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்யா ஒரு ப்ளூ கலர் பட்டு சாரியில இருக்க, கோபி வெள்ளை சட்டை வெள்ளை வேஸ்ட்னு அசத்தலாம் நின்றுட்டு இருக்காரு. எழிலும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல இருக்க. பாக்யா அங்க வந்த கெஸ்ட்டை உள்ளர கூட்டிட்டு போக கோபி மட்டும் அங்க நிக்கிறாரு. அப்போ உள்ளர வர்றவங்கள ரிசீவ் பண்றதுக்காக அவர் திரும்ப அங்க ராதிகாவும் மையுவும் வர்றாங்க. அவர் அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாரு. ஏய் அப்படின்னு ராதிகாவை பார்த்து சந்தோஷமா சொல்றவரு, ஹாய் மையு, வா வா வா, எப்படிமா இருக்கன்னு தலையில தடவி கொடுக்கறாரு. எப்படி இருக்க ராதிகான்னு கேட்க, நல்லா இருக்கேங்கிறாங்க அவங்க. மையுவை பாக்குறவரு, ஏய் என்ன இது, என்ன இவ்வளோ ஏன் அளவுக்கு வளர்ந்துட்டா அப்படின்னு ஆச்சரியமா கேட்க, காலேஜ் போயிட்டு இருக்கா கோபி அப்படின்னு ராதிகா சொல்ல, அப்படியா அப்படின்னு மையுவோட காதை லைட்டா கிள்ளி செல்லம் கொஞ்சிறாரு கோபி. அப்போ பாக்யாவும் வேகமா அங்க வந்து, ஹாய் ராதிகா, ஹாய் மையுன்னு சொல்ல, ஹாய் ஆண்டி அப்படின்னு மையுவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா இனியாவுக்கு தானே கல்யாணம், நீங்க என்ன கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க ராதிகா. நானா அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறாங்க. நீங்க வேற என்ன வந்ததுமே ஐசா அப்படிங்கிற பாக்யா, நீங்க 2 பேரும் நேத்தே வருவீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்தது அதனாலதான் வர முடியல அப்படிங்கிறாங்க ராதிகா. எப்படி இருக்க மையுன்னு பாக்யா கேட்க, நல்லா இருக்கேன் ஆண்டி. இனியாக்கா எங்கன்னு கேக்குறாங்க மையு. ரெடி ஆயிட்டு இருக்கா, வா வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க மையுவை பாக்யா. அவங்க பொழுத பாத்துக்கிட்டே ராதிகா ஒரேட்டை எடுத்து வைக்க, ராதிகா ஒரு நிமிஷங்கிறாரு கோபி. எப்படி இருக்க, உன் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கோபி கேட்க, நல்லா போகுது கோபிங்கிறாங்க ராதிகா. ரொம்ப சந்தோஷம், பெங்களூர் கம்ப்ளீட்டா செட் ஆயிடுச்சா
அப்படின்னு கோபி கேட்க நல்லா செட் ஆயிடுச்சுங்கிறாங்க ராதிகா. குட் அப்படிங்கிற கோபி அடுத்து என்ன பேசுறதுன்னு யோசிச்சுட்டு உன் லைஃப்ல அப்படிங்கிறவரு அப்படியே டக்குன்னு கட் பண்ணிட்டு மயு இவ்வளோ வளர்ந்துட்டால அப்பா அப்படின்னு கோபி ஏதோ நினைப்புல தலையை உதறிட்டு நிக்கிறாரு. லைஃப் எவ்வளோ ஃபாஸ்டா போகுதுல்ல அப்படின்னு கோபி சொல்ல ஏதோ கேட்க வந்தீங்களே கேளுங்கங்கிறாங்க ராதிகா. இல்ல இல்ல உன் லைஃப்ல யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு கோபி தயங்கிக்கிட்டே கேட்க கேள்வியே புரியலையேங்கிறாங்க ராதிகா. இல்ல நீ தனியா இருக்க, அதான் உன் லைஃப்ல யாராவது லைஃப் பார்ட்னர் வந்திருக்காங்களா அப்படின்னு கோபி கேட்க அப்படி யாரும் வரல கோபி. என்ன நீங்க போனது வேற பார்ட்னரை தேடிக்குவே நினைச்சீங்களா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. இல்ல இல்ல அப்படியெல்லாம் நினைக்கல, ஆனா அப்படி ஏதாவது இருந்தா உனக்கும் மையோவுக்கும் துணையா இருக்கும்ல, உங்களை நல்லா பாத்துக்குவாருல்ல, அந்த அக்கறையில தான் கேட்டேன் அப்படின்னு கோபி சொல்ல உங்க லைஃப்ல யாராவது வந்திருக்காங்களான்னு பதில் கேள்வி கேக்குறாங்க ராதிகா. ஐயோ ஏன் லைஃப்கா ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு கோபி அவசரமா சொல்ல என்ன மட்டும் கேக்குறீங்க, நீங்க மட்டும் ஐயோவா அப்படின்னு ராதிகா சிரிக்க கோபியும் சிரிக்கிறாரு. ப்ரையாரிட்டி மாறிடுச்சு கோபி, என்கிட்ட என்ன இருக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவா இருக்கும். இப்போதைக்கு பார்ட்னர்னு ஒருத்தர் இல்லாம சந்தோஷமா தான் இருக்கேன், அப்படியே இருந்துட்டு போறேனேங்கிறாங்க ராதிகா. குட் அப்படின்னு கோபி சொல்ல ராதிகா அங்கிருந்து உள்ளர போறாங்க. ராதிகா சொன்னது ரொம்ப கரெக்டுங்க. லைஃபோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஏதோ ஒன்று முக்கியம்னு நாம் நினைப்போம். நம்ம முக்கியம்னு நினைக்கிறது நம்மளை விட்டு நழுவி போகும்போது நம்ம கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகிடணும். இல்லைன்னா உலகம் ஓடிக்கிட்டு இருக்கோம், நாம் அப்படியே தேங்கி நின்றுவோம். மயு இனியா கிட்ட வந்து நிக்க காலேஜ் எல்லாம் எப்படி போகுது மயுன்னு இனியா கேக்குறாங்க. நல்லா போகுதுக்கா அப்படின்னு மயு சொல்லிட்டு இருக்க இனியா அப்படின்னு கூப்பிட்டுட்டு ராதிகா அங்க வந்து நிக்கிறாங்க. ஆன்டி அப்படின்னு இனியா வேகமா அவங்க கிட்ட வர அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ராதிகா. நீ ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற ராதிகா. எப்படி இருக்க ஜெனின்னு கேக்குறாங்க. நல்லா இருக்கேன் நீங்கன்னு கேட்க நல்லா இருக்கேங்கிறாங்க ராதிகா. அமிர்தா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ராதிகா சொல்ல அமிர்தா கொஞ்சம் குழப்பத்தோட பார்க்க பாக்யா சொன்னாங்கங்கிறாங்க. தேங்க்ஸ்னு தலையாட்டுறாங்க அமிர்தா. சந்தோஷம் தானே இனியா அப்படின்னு ராதிகா கேட்க இனியா ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க. இனியா ரெடி ஆயிட்டியா நீ அப்படின்னு பாக்யா அங்க வந்து நின்னு கேட்க எப்படி இருக்கேன்னு கேக்குறாங்க இனியா. ஏன் கண்ணே படுற மாதிரி அழகா இருக்க அப்படின்னு பாக்யா திருஷ்டி கழிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே. அப்போ செல்வி அங்க வர்றவங்க ராதிகாவை பார்த்துட்டு ராதிகா மேடம் நீங்க எப்ப வந்தீங்கன்னு கேக்குறாங்க. இப்பதான் வந்தேன் கலெக்டரோட அம்மா அப்படின்னு ராதிகா சொல்ல சோ போங்க மேடம் அப்படின்னு செல்வி கொஞ்சம் கூச்சத்துல நெளிகிறாங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு செல்வி அப்படின்னு ராதிகா சொல்ல என்ன மேடம் எல்லாரும் இதைத்தான் சொல்றாங்க, என் பையன் படிச்சான் கலெக்டர் ஆயிட்டான், இதுல என்ன நினைச்சு பெருமைப்படுறதுக்கு என்ன மேடம் இருக்கு அப்படின்னு ரொம்பவே தன்னடக்கத்தோட செல்வி சொல்றாங்க. அவன் படிச்சான்தான், ஆனா அதுக்கு தூண்டுகோலா இருந்தது யாரு, நீங்க தானே. பாக்ய அளவுக்கு உங்களை பத்தி எனக்கு தெரியலன்னாலும் ஆனாலும் ஓரளவுக்கு உங்களை பத்தி எனக்கு தெரியும். நீங்க அனுபவிச்ச கஷ்டம் தெரியும். அவ்வளவு கஷ்டத்துக்கு இடையிலேயே நீங்க சிரிச்சுக்கிட்டே உங்க பையனை படிக்க வச்சுட்டீங்க, அடுத்த ஜெனரேஷனையே ஸ்ட்ராங் ஆக்குறீங்க. எனக்கு உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லா பசங்களுக்குமே உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைக்கணும் அப்படின்னு ராதிகா சொல்ல செல்வி கொஞ்சம் கூச்சமும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. செல்விக்கு ஒரு மாதிரி கஷ்டம்னா பாக்யாவுக்கு ஒரு மாதிரி ராதிகாவுக்கு ஒரு மாதிரி, மொத்தத்துல மனுஷங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கஷ்டம் வருது, அதெல்லாம் தாண்டி தான் வந்தாகணுங்கிறதுக்கு இந்த லேடிஸ் எல்லாம் உண்மையிலேயே பெஸ்ட் எக்ஸாம்பிள்ங்க. ஐயர் மந்திரத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்கன்னு ஐயர் சொல்ல செழியனும் எழிலும் போய் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை துண்டோட நிக்கிற ஆகாஷை கூட்டிட்டு வர்றாங்க. சபைக்கு வணக்கம் சொல்லிட்டு உட்காருங்கிறாரு ஐயர். ஆகாஷோட வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான கட்டமோ இல்லையோ, செல்வியோட வாழ்க்கையில இது ரொம்பவே முக்கியமான ஒரு இடம். அவங்க ரொம்பவே நிறைவோட அவங்க வீட்டுக்காரரை பாக்குறாரு. அவருமே எந்த கோக்குமாக்கும் பண்ணாம ஒழுங்கா கூட நிக்கிறாரு. ஐயர் மந்திரங்களை சொல்ல ஆகாஷ் அவரு சொல்லி கொடுக்கறபடியே செய்யறாரு. பொண்ணை அழிச்சிட்டு வாங்கன்னு ஐயர் சொல்ல ஜெனி கூட்டிட்டு வர்றாங்க. நிலா பாப்பாவும் ஒரு பக்கம் கைய புடிச்சிட்டு கூட நடந்து வர்றாங்க. சபைக்கு வணக்கம் சொல்லிட்டு உட்காருமா பார்த்து உட்காருன்னு சொல்ல அவங்க ஆகாஷோட ரைட் சைட்ல உட்கார்றாங்க. உட்கார்ற இனியா ஆகாஷை பார்த்து ஒரு ஃப்ரெண்ட்லியா சந்தோஷமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு ஐயர் சொல்றத ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறாங்க. ஐயர் மாலையை போட்டுக்கங்கன்னு கொடுக்க ரெண்டு பேரும் மாலையை போட்டுக்கிறாங்க. இதை எல்லார்கிட்டையும் காட்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வான்னு திருமாங்கல்ய தட்ட கொடுக்க ஜெனி அதை எடுத்துக்கிட்டு போறாங்க. இனியாவும் ஒரு சந்தோஷ விம்மலோட ஆகாஷ பார்க்க இந்தாங்க வாங்கிக்கோங்க கழுத்துல கட்டுங்க அப்படின்னு திருமாங்கல்யத்தை ஐயர் கொடுக்க அதை ஆகாஷ் வாங்கிக்கிறாரு. கெட்டி மேளம் அப்படின்னு ஐயர் ஒத்த விரல நீட்டி சொல்ல மங்களவாத்தியம் ரொம்பவே அழகா வாசிக்கப்பட்டு இருக்கு. எல்லாரும் எழுந்து நின்று அட்சதையை தூவ ஆகாஷ் இனியாவோட கழுத்துல
மஞ்சள் கயிறை கட்டி 3 முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் கண்களும் மனசும் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்க. இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாராங்கிற மாதிரி இனியாவும் ஆகாஷும் ஒருத்தர் ரொம்பவே சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. அடுத்ததா ஆகாஷ் லைட்டா இனியாவை தன் தோல்ல சாச்சிக்கிட்டு அவங்களோட வகிட்ல குங்குமம் வச்சு விடுறாரு. அப்பா கடவுளே, இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்துட்ட அப்படின்னு கையெடுத்து கும்பிடுற ஈஸ்வரி அடுத்து என்ன பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. இனியா தாலி எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறாங்க. என்னதான் சீரியலா இருந்தாலும் நம்ம கல்ச்சரை ரொம்ப அழகா காட்டுறது இதெல்லாம். பாக்யா ஒரு சந்தோஷமும் நிறைவுமா கோபியை பார்க்க அவரும் பாக்யாவை பாக்குறாரு. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஈஸ்வரியன் நிறைவா பார்த்துட்டு அப்படியே திரும்புறாங்க. அங்க ராமமூர்த்தி பெரியவரை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்காங்க. அவரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை தோல்ல துண்டோட கை ரெண்டையும் முன்பக்கமா கோத்துக்கிட்டு நிக்கிறாரு. ஈஸ்வரி அப்படியே ஆச்சரியமா அதிர்ச்சியா பாக்குறவங்க பாக்யா கோபி அப்படின்னு கூப்பிட அவங்க ரொம்ப மும்முரமா இனியாவையும் ஆகாஷையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி ராமமூர்த்திய பார்க்க அவரு அமைதியாருன்ற மாதிரி கண்ணாலேயே ஜாட காட்டுறாரு. ரொம்பவே நெகிழ்ந்து போற ஈஸ்வரி கண்ணில் கண்ணீரோட கையெடுத்து கும்பிடுறாங்க. அவரை 2 பேரும் ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னு அவரு பிளஸ் பண்ண ஈஸ்வரிய தலையாட்டிட்டு 2 பேரையும் பாக்குறாங்க. அவங்க மறுபடியும் அவங்க வீட்டுக்காரர் நின்ன இடத்த பார்க்க அவரு ஜீபூம்பா மாதிரி மாயமா மறைஞ்சிடுறாரு. எங்கன்னு இங்க அங்கன்னு தேடுறாங்க ஈஸ்வரி. அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டிய உணர்ந்து கண்ணில் லைட்டான கண்ணீரோட மறுபடியும் கையெடுத்து கும்பிடுறாங்க. அத்தை என்னாச்சுன்னு கேக்குறாங்க பாக்யா. அது உங்க மாமா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, மாமா எங்கேயாவது இங்கேதான் இருப்பாரு, ஒரு ஓரத்துல இருந்து இனியாவோட கல்யாணத்தை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு அப்படின்னு பாக்யா சொல்ல, ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க ஈஸ்வரி. 2 பேரும் எழுந்து நிக்க பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்கன்னு சொல்ல இனியாவும் ஆகாஷும் ஈஸ்வரியோட காலில் விழுந்து கும்பிடுறாங்க. அவங்களும் அட்சதையை தூவி 2 பேரும் நல்லா இருங்க சந்தோஷமா இருங்கன்னு வாழ்த்துறாங்க. அடுத்து பாக்யாவும் கோபியும் ஜோடியா நின்றுட்டு இருக்க அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. நல்லா இருங்கன்னு பிளஸ் பண்றாங்க கோபி. பாக்யாவும் அதையே வழிமொழிறாங்க. 2 பேரும் எப்பவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு கோபி சொல்ல, இப்ப இருக்கிற அக்கறையோட இதே புரிதலோட எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு பாக்யா சொல்ல இனியாவும் ஆகாஷும் சரின்னு தலையாட்டுறாங்க. 2 பேரும் அவங்க அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இனியாவும் ஆகாஷும் செல்வி அவங்க வீட்டுக்காரர் காலில் விழுந்து கும்பிடுறாங்க. அவங்களும் நல்லா இருங்கன்னு பிளஸ் பண்றாங்க. செல்வி ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறாங்க. ஒன்று நான் பெத்த புள்ள, இன்னொன்று நான் வளர்த்த புள்ள, 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, எனக்கு சந்தோஷத்துல வார்த்தையே வரமாட்டேங்குது அப்படின்னு செல்வி கண் கலங்கி நிக்க, நல்லபடியா வாழ்த்து புள்ளங்கிறாரு அவங்க வீட்டுக்காரரு. எனக்கு வாழ்த்த கூட தெரியல, 2 பேரும் சந்தோஷமா நல்லா இருக்கணுங்கிறாங்க செல்வி. அடுத்து இனியாவும் ஆகாஷும் ராதிகாவோட காலில் விழப்போக இனியா வேண்டாம் 2 பேரும் நல்லா இருங்கன்னு பிளஸ் பண்றாங்க அவங்க. அடுத்ததா ஜெனியோட அப்பா காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அடுத்தது எல்லாம் ஃபேமிலி ஃபோட்டோ, குரூப் ஃபோட்டோ, ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோன்னு ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்ற இடத்துக்கு வர்றாங்க. எல்லாரும் அவங்கவுங்க கப்பலோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க பாக்யாவும் ராதிகாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ராதிகா ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு நிமிர்ந்து பார்க்க ஆகாஷ் மெதுவா அவரோட இலையில இருக்க லட்டு எடுத்து இனியாவோட இலையில வைக்கிறாரு. ஏன் ஆகாஷ் அப்படின்னா உனக்கு தான் பிடிக்கும் இல்ல, நீ சாப்பிடுங்கிற மாதிரி அவரு கண்ணால ஜாட காட்ட கோபியும் அதை பாக்குறாரு. 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு சாப்பிடுறத பார்த்து கோபியும் பாக்யாவும் ரொம்ப நெகிழ்ந்து போய் உட்கார்ந்து இருக்காங்க. ஆகாஷ் இனியா பாப்பாவுக்கு ஊட்டி விடுறா அப்படின்னு செல்வி சொல்ல ஆகாஷ் இனியாவுக்கு ஊட்டி விட அதை ரொம்பவே ரசிச்சு பாக்குறாங்க ஈஸ்வரி. அடுத்து இனியாவும் ஆகாஷ்க்கு ஊட்டி விட, எப்படியோ கடவுளே என் பொண்ணை சந்தோஷமா வச்சிருக்க, இவ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு கோபி பாக்குறாரு. பாக்யா அவங்களையே பாத்துக்கிட்டு இருக்க பாக்யாவை பாக்குற ராதிகா, நான் ஒன்னு சொல்லட்டுமா பாக்யான்னு கேக்குறாங்க. பாக்யா என்னன்ற மாதிரி அவங்கள பார்க்க எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது, இனியாவும் ஆகாஷும் தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு. நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் பார்த்ததுலயே ஆகாஷ் இனியா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ராதிகா சொன்னாலும் பார்வை ஃபுல்லா இனியா மேலேயும் ஆகாஷ் மேலேயும் தான் இருக்கு. இனியாவும் ஆகாஷ் மேல அவ்வளவு அன்பா இருக்கா. 2 பேருமே நல்லா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. இனிமே உங்களுக்கு இனியாவை பத்தின கவலையே வேண்டாம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா நியூலி மேரிடு கப்பலை பார்த்துட்டு இருக்காங்க. இனியா பாப்பா நல்லா சாப்பிடுங்க பாப்பா, நேற்று ராத்திரி சாப்பிட்டது தான் நீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடவே இல்லை அப்படின்னு பக்கத்துல உட்காந்துருக்க செல்வி சொல்ல, சரிங்க ஆண்டின்னு ரொம்ப சந்தோஷமா தலையாடுறாங்க இனியா. கோபி
எல்லாமே ரொம்ப நல்லபடியா இருக்குல்லன்னு ஈஸ்வரி கோபியை பாக்குறாங்க. கோபியும் சாப்பிட்றத விட்டுட்டு தன்னோட பொண்ணையும் மருமகனையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு வர அவங்களுக்கு ஆரத்தி சுத்தி எடுக்கிறாங்க. பாக்யா அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வான்னு ஈஸ்வரி சொல்ல, வாங்க வாங்க உள்ளர வாங்க அப்படின்னு பாக்யா உள்ளர கூட்டிட்டு வர்றாங்க. எல்லாரும் உள்ளர வந்து உட்காடுறாங்க. ஜெனி மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பால் பழம் ஊட்டி விடுறாங்க. ஆகாஷ், அடுத்து இனியா, அடுத்து ஈஸ்வரின்னு சோஃபால உட்கார்ந்துருக்க. இனியா, காலையில எல்லாரும் சீக்கிரமே எழுந்திருச்சிட்டீங்க. பூஜை ஹோமம்னு ரொம்ப நேரம் உட்கார்ந்தே இருந்துட்டீங்க. போங்க போய் 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அம்மா அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் இல்லைங்கிறாரு செல்வியோட ஹஸ்பண்ட். அப்பதான் ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் திக்குன்னு இருக்கு. ஆஹா, பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, அவளை அடுத்தவங்க வீட்டுக்கு அனுப்பணும்லன்னு தோணுது. எல்லாருக்கும் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுது. இனியாவ இன்னைக்கே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஆமாமா கூட்டிட்டு போகணும் இல்ல அப்படிங்கிறாங்க செல்வி. நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை, இனியா இங்கேயே இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்துட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இனியா பாவமா பாக்குறாங்க அவங்க பாட்டிய. பாட்டி, அது எப்படி இனியா இங்கேயே இருக்க முடியும்? நான் வந்த மாதிரி அமிர்தா வந்த மாதிரி இனியாவும் போய் தானே ஆகணும் அப்படின்னு ஜெனி சொல்ல, ஆமா இல்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க ஈஸ்வரி. அம்மா, உங்க பேத்தி ஒன்றும் எங்கேயும் தூர தேசம்லாம் வெளியில போகல, நீங்க என்ன எப்ப நினைச்சாலும் அங்க வந்து பாத்துக்கிடலாம், அவங்களும் எப்ப நினைச்சாலும் உங்களை வந்து இங்கே பாத்துக்கலாம் அப்படின்னு செல்வி சொன்னாலும் ஈஸ்வரிக்கு ஏனோ சமாதானமே ஆகல. பாட்டி, இனியாவை பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். இனியா இருக்கிற இடம் தான் மாறப்போகுதே தவிர இனியாவோட சந்தோஷத்துல எந்த மாற்றமும் இருக்காது. உங்களுக்கே தெரியும், எங்க அம்மாவை பத்தி தெரியும், எங்க குடும்பத்தை பத்தி தெரியும், நாங்க இனியாவை நல்லபடியா பாத்துக்குவோங்கிறாரு ஆகாஷ். கொஞ்சம் கூட நீங்க கவலைப்படவே தேவையில்லை அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, இனியா பாட்டிய கன்சோல் பண்றதுக்காக கைய பிடிச்சிருக்கவங்களும் ஆமா பாட்டின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்க, அக்கா இத்தனை நாளா இனியா ஓம் புள்ள, இனிமே அது ஏன் புள்ளக்கா, நீ கவலைப்படாம இரு சரியா அப்படின்னு செல்வி சொல்ல, பாக்யா சரின்னு தலையாட்ட எல்லாரும் அவங்கவுங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்திக்க ரெடி ஆகுறாங்க. சரி, இனியா அவங்க வீட்டுக்கு போக போறா, யாரெல்லாம் கூட போறீங்க அப்படின்னு கோபி கேட்க, அப்பா நானும் அமிர்தாவும் போறோம்ப்பா, இனியாவை போய் விட்டுட்டு அப்படியே நாங்களும் எங்க வீட்டுக்கு போறோங்கிறாரு எழில். நீங்களும் கிளம்புறீங்களாங்கிற மாதிரி ஈஸ்வரியும் கோபியும் பாக்குறாங்க. நானும் ஜெனியும் கூட வர்றோம். அப்படியே நாங்களும் கிளம்புறோம்ப்பா, நிறைய வேலை இருக்குங்கிறாரு செழியனும். டக்குன்னு கோபி ஈஸ்வரியும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. டேய், இனியாவும் கிளம்பி போய் நீங்களும் கிளம்பி போயிட்டீங்கன்னா வீடே அமைதி ஆயிடுமேடா, எல்லாம் ஒரு 2 நாள் இருந்துட்டு போலாம் இல்லங்கிறாங்க ஈஸ்வரி. வேற என்ன பண்றது பாட்டி, வேலை இல்லைன்னா கண்டிப்பா இருந்திருப்போம் அப்படின்னு எழில் சொல்ல, வேலை எப்பவுமே இருக்கும்டா அப்படின்னு ஈஸ்வரி ஆரம்பிக்க, அத்தை எல்லா வீக்கெண்டும் 2 பேரும் வருவாங்கல்ல, அடுத்த வீக்கெண்டும் வருவாங்க அப்படிங்கிறாங்க பாக்யா. பாட்டி நானும் வருவேன் அப்படின்னு இனியா சொல்ல, இனியாவோட தோலை தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி. அதுக்குள்ள சமாளிச்சுக்கிற கோபி, அம்மா இப்ப என்ன வீக்கெண்ட் வந்து பார்த்துட்டு போக போறா, மொத்த குடும்பமும் ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இப்ப அவங்கவுங்க வேலையை பார்க்கணும்னு சொல்றாங்க, பார்த்துட்டு போகட்டுமா அப்படின்னு அம்மாவோட ஆர்வத்துக்கு அணக்கட்டுறாரு கோபி. எல்லாரும் அமைதியா இருக்க இனியா கிளம்புறாங்க. பாட்டி அப்படின்னு வர ஹக் பண்ணி நெத்தில முத்தம் கொடுத்து சந்தோஷமா இரு நல்லா இருங்கிறாங்க ஈஸ்வரி. அடுத்து பாக்யா கிட்ட போக அவங்களும் விஷ் பண்றாங்க. டாடி அப்படின்னு கோபி கிட்ட வர, ஹாப்பியா இரு இனியா, காட் பிளஸ் யூ அப்படின்னு அவரும் தோல்ல சாச்சி தட்டி கொடுக்கறாரு மகளுக்கு. இனியா லைட்டா கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. போயிட்டு வரேன்னு எழில் கிட்ட போக, லட்டு பார்த்து போயிட்டு வாங்குறாரு. எல்லார்கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்ல எல்லாரும் சந்தோஷமா இரு நல்லா இருன்னு விஷ் பண்றாங்க. போயிட்டு வரோம் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, ஆகாஷ் இனியாவை கண் கலங்காம பாத்துக்கணும் அப்படின்னு கோபி ஆகாஷையும் ஹக் பண்ணி தட்டி கொடுக்க, ஓகே அங்கிள் வெங்காயத்தை நான் உரிச்சு கொடுத்துட்றேன்னு சொல்லாம சரிங்க அங்கிள்னு ஆகாஷ் தலையாட்டுறாரு. இனியா கொஞ்சம் கலக்கத்தோட எல்லாரையும் பார்க்க, பாக்யா கொஞ்சம் கவலையோட பார்க்க, அக்கா நீ கவலைப்படாதக்கா, இனியா பாப்பாவை நாங்க நல்லா பாத்துக்குவோம் அப்படின்னு செல்வி அஷூரன்ஸ் கொடுக்க, சரின்ற மாதிரி ஈஸ்வரி பாக்யா எல்லாம் தலையாட்டுறாங்க. எந்த வயசா இருந்தாலும் எப்பவா இருந்தாலும் பிரிவுன்றது ஒரு பெரிய நிகழ்வு தான். சரி வாங்க போலாங்கிறாங்க செல்வி. 3 காரும் கிளம்பிட பாக்யா ஈஸ்வரி கோபி 3 பேர் மட்டும் அந்த வாசல்ல நின்று பை சொல்லிட்டு இருக்காங்க. ஆஹா, முற்றும் போடுவாங்கன்னு பார்த்தா தொடரும் போட்டிருக்காங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.